வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ப்ரான் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு சீரகம் நல்லா பொரிந்து இதில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வரும்போது 3 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெல்லியதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 to 3 நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 2 தக்காளியை நீல வாக்கில் மெல்லியதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 4 to 5 நிமிடம் குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் மற்றும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 4 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 200 to 300 ml அளவு தண்ணி சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 நிமிடம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த மசாலா நல்லா கொதிச்சு இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் முழுமையாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் மேலே வந்துடுச்சு. இந்த நேரத்தில் 200 கிராம் அளவு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 4 to 5 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரான் மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான ப்ரான் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.